ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக தேவகுமாரர்கள் யார், மனுஷகுமார்த்திகள் யார்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் அற்புதமாக ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். தேவகுமாரர்கள் யார், மனுஷகுமார்த்திகள் யார்? அருமையான கேள்வி இது. பட் அநேகருக்கு இது புரியாததாய், புதிதாய், விளங்காததாய் நிறைய பேரு விளங்க வேண்டிய விதத்துல விளங்காமல், அது விளக்கம் தெரியாமல் தவறாக போதித்து தவறான உபதேசங்களாக இன்றைக்கு உலகத்துல அந்த வார்த்தையானது மாறிவிட்டது. அதை இன்றைக்கு ஆவியானவர் தாம நமக்கு அருமையாக அதை விளக்கி நமக்கு தரப்போகிறார். ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டோம். பட் அதுல சரியான முறையில் வாய்ஸ் பிரேக் ஆனதுனால ஒரு 5-10 நிமிடங்களாக அந்த வாய்ஸ் கேட்காததுனால மீண்டுமாக இந்த பாடத்தை வெளியிட வேண்டிய அவசியம். அநேகர் போன் பண்ணி கேட்டதுனால மீண்டுமாக இந்த செய்தியானது உங்களுக்கு பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பப்படுகிறதாக நிச்சயமாகவே எனக்கு புரோஜனமா இருக்கும், மற்றவங்களுக்கும் நான் புரோஜனமா இருக்கும், தேவனுக்கு மகிமையா இருக்கும் என்பதை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். தேவகுமாரர்கள் யார், மனுஷகுமார்த்திகள் யார்? இட் இஸ் பைபிள் கிளாஸ், ஒண்டர்ஃபுல். நல்ல அருமையான கொஸ்டின். பைபிள் ஆன்சர் டு ஆன்சர். பைபிள் தான், பைபிள் இருக்கிற கேள்விகளுக்கு பைபிளே பதில் சொல்லும், மனிதர்கள் அல்ல. இந்த வார்த்தை வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 1 to 4. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வாக்கியங்கள். மனுஷர் பூமி மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ள தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றான். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். அற்புதமான ஒரு வார்த்தையாக நாம் கவனிக்க வேண்டும். தேவ குமாரர்கள், மனுஷகுமார்த்திகள், இது உலகத்துல தவறான ஒரு உபதேசம் உலகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். தேவ குமாரர்கள் தேவ தூதர்கள், மனுஷகுமார்த்திகள் பூமியில் வாழ்கிற மனிதர்களாகிய பெண்கள். ஆகவே பரலோகத்தின் தூதர்கள் பெண்களோடு கூட கூடினதுனால 4ஆம் வசனத்துல ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று ஒரு கள்ள உபதேசம் இந்த உலகத்துல பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். பைபிளை தெரியாமல், அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், ஏன் என்று அந்த வார்த்தைகளுக்கு பதம் தெரியாமல், தமிழ்ல விளங்கலைன்னா, தெலுங்குல விளங்கலைன்னா, கன்னடாவில், மலையாளத்துல, ஹிந்தியில இவளை விளங்கி கொள்ளவில்லை என்றால் கிரேக் ஈப்ருல போக வேண்டும். கமான்ஸ் பைபிள் அநேக விளக்குவரை, வேதாகம விளக்குவரைகள் உண்டு, அநேக வேத பண்டிதர்கள் உண்டு. அவர்களை அணுகி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது தவறு அல்ல. கற்றது கையளவு, கல்லாதது உலகம் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆகவே கற்றுக்கொண்டு போதிப்பது மிகவும் அவசியம். பேசுவதை விட அதிகமாக கேட்பது மிகவும் நல்லது என்பதை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கள்ள உபதேசங்களாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்னொன்றாக இரண்டாவது என்ன சொல்லுகிறாங்கன்னா, ஏவாள் ஏதேன் தோட்டத்துல கனி புசித்தும் பொழுது
அந்த கனி கொடுக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்தாண்டால் ஏவாளோடு கூட சயனித்தான், உடலுறவு கொண்டான். ஆகவே காயன் பிசாசுக்கு பிறந்தவன் என்று சொல்லி ஒரு கூட்டம் கள்ள உபதேசம் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய, உன்னதமான இடத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இது புரியாம தவறாக உபதேசிக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் கனி புசிக்கும் பொழுது அந்த கனிக்குள்ள கடந்து சென்று அந்த பழத்துக்குள்ளாக அவன் காயன் பிறந்தான், கர்ப்பவதியானாள் என்று இப்படி கள்ள உபதேசங்கள், கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள போதர்கள் செய்கிறத பார்க்க. பைபிள் விளங்கலைன்னா நீங்கள் வாய மூடிக்கிட்டு இருக்கணும். பைபிள் பேசினா நீங்கள் பேசணும். பைபிள் பேசவிட்டால் நீங்க பேசக்கூடாது. ஆகவே பைபிள் நமக்கு தெளிவாக நம்ம கற்றுக் கொடுக்கிறது பார்க்க. அப்போ பின்ன யார் இந்த தேவ குமாரர்கள், யார் மனுஷகுமார்த்திகள்? ஒருவேளை உங்களுக்கு புரியவிட்டால் இந்த செய்தி முழுமையாக நீங்கள் கேட்ட பிறகு உங்களுக்கு விளங்கும். விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் பைபிள். அதுக்கு தான் நம்ம முழு பைபிளையும் முழு வேதாகமத்தையும் பிதாவாகிய தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார், அதை விளங்கிக் கொள்ள முடியாக. ஆகவே யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்துல பிதாவாகிய தேவன் கூடியிருக்கிற அந்த பரலோகத்துல தேவ புத்திரர் தேவ சந்நிதியில் வந்து நின்றார்கள். அந்த வார்த்தையை வச்சு தேவகுமாரர்கள், தேவ புத்திரர்கள், இவர்கள்தான் தேவ தூதர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை வைத்து சொல்லுவார்கள். இட் இஸ் ராங். தேவ புத்திரர்கள் தேவ தூதர்களா இருக்கிறார்கள். பரலோகத்துல எப்பொழுதுமே ஒரு சட்டமன்றம், பரலோக பாராளுமன்றம் கூடி மனிதர்களாகிய நமக்காக தேவ தூதர்கள், யாக்கோபு கண்ட சொப்பனத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும், எபிரேயர் 1 அதிகாரம் 14 பணிவிட ஆவிகளா இருக்கிறார்கள் தேவ தூதர்கள். எனவே காற்றுகளா இருக்கிறார்கள். 104 சங்கீதத்துல காற்றுகளாக தேவ தூதர்களை வைத்து நமக்கு பணிவிட ஆவிகளாக ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அந்த பரலோக பாராளுமன்றத்துல கூடி ஆண்டவருடைய ஆலோசனை கூட்டத்துல தேவன் தூதர்களுக்கு வேலையை கட்டளிடும் பொழுது, கூடி இருக்கும் பொழுது சாத்தான அந்த இடத்துல வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த வசனத்தை வைத்து இது தேவகுமாரர்கள் யார் என்றால் தேவ தூதர்கள், மனுஷகுமார்த்திகள் யார் என்றால் இந்த பூமியில் இருக்கிறவர்கள் என்று சொல்லி ஒரு கள்ள போதனையாக செயல்படுகிறது நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதம் தெளிவா இருக்கிறது. நம்ம வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 4 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் என்னோடு கூட பைபிளை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதாம் தான் மனைவியாகி ஏவாள் அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்ப கனி ஆண்டவரால் தான் கிடைக்குமே தவிர சாத்தானால கொடுக்க முடியாது. சாத்தான் ஒன்று சேர்ந்து குழந்தை கொடுக்க இயலாது. ஒருவேளை அவனுடைய குணலட்சணங்கள் மாறலாம். சாத்தானுடைய குணலட்சணங்களா, சாத்தானுடைய கிரியாக, சாத்தானாக செயல்படலாம். பட் சாத்தானுக்கு பிறக்க இயலாது என்பது குறித்து பைபிள் நமக்கு தெளிவாக எடுத்து வருகிறத நான் பார்க்கிறோம். எனவே கர்த்தரால ஒரு குமாரனை பெற்றேன். யாரு? காயன். கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஒரு கள்ள உபதேசம், சாத்தான் உடலுறவு கொண்டான் ஏவாளோடு கூட. ஆகையினாலே அவர்கள் அந்த காயனை பெற்றெடுத்தார்கள் என்று. ஆனா இங்கே ஏவாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரால பெற்றெடுத்தேன். கர்த்தருடைய கிருபை. கணவன மனைவி என்னதான் அவர்கள் பிரயாசப்பட்டாலும் உடலுறவு கொண்டாலும் ஆண்டவருடைய கிருபையில விட்டால் பிள்ளை கிடைக்காது. ஆகவே முதல் உலகத்துல மனிதன் ஆதாம், ஏவாள், குழந்தையாக பிறந்தவர் காயன் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது. 1 யோவான் 3 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கிறோம். காயனுடைய கிரிகள் 1 யோவான் 3:12. காயனுடைய கிரிகள் பொல்லாதவைகளா இருந்தது, பொல்லாங்கனா இருந்தார். பொல்லாங்கன், பிசாசானவர். அவனுடைய கேரக்டர்ஸ் அவனுக்குள்ள வந்தது. அவனுடைய துர்க்கரிகள் அவனுக்குள்ள வந்தது. யூதாவின் புஸ்தகம் 11 வசனத்துல வாசிக்கிறோம். இவன் காயனுடைய வழிகளை நடக்கிறவர்கள், சுய இஷ்டம்,
அவனுடைய வழி, என் இஷ்டம், என் வழி என்ற கொள்கையில வாழக்கூடியவன் சாத்தான். அவன் யாரை ஆட்கொள்கிறானோ அவன் வழியே பொல்லாங்கதா இருக்கும். பொல்லாங்கனா இருப்பான், கொலைபாதகனா இருப்பான், பொய்யனா இருப்பான், திருடனா இருப்பான். பலவிதமாக சொல்ல முடியும் அவனை குறித்து. ஆகவே காயன் கர்த்தரால் தான் பிறந்தவன் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. சரி, தேவகுமாரர்கள் யார்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, பின்னும் ஆதாம் தான் மனைவி அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயன் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டால், சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத் ஏனோஸ் பிறந்த உடனே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவகுமாரர்கள், தேவகுமாரர்கள் என்னால் ஆண்கள் அர்த்தம். மனசு குமார்த்திகள் என்றால் பெண்கள் அர்த்தம். எனவே தேவகுமாரர்கள். சரி, தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளோட இணைந்தால் ராட்சதர்களா பெருக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவனை போல சந்ததி தானே, தேவ தூதர்களை போல தானே அழகுள்ளவர்களாய், பணி செய்கிறவர்களாய், ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாய் ராட்சதர்களா பெருக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவனை போல தானே பெருக்க வேண்டும் பிள்ளைகள். இட் இஸ் ராங். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும்னு சொல்லுவாங்க. இவனுங்க பொய், கள்ள உபதேசம், பொய் உபதேசம், அது சொல்லுவதில் கூட தவறான ஒரு கருத்தை அந்த இடத்துல பதிவு பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அவங்க அப்பா அம்மா நல்லா இருந்தா தானடா அந்த பிள்ளைங்களை நல்லா பிறக்க போகுது. தடுதலுங்க எப்படி பிறந்திருக்கு பாடுறா அப்படின்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியோ கடவுளே அவன் வயித்துல பிறக்க மாட்டாரா என்று அன்றைக்கு மரியா வாழ்ந்த நாட்களில, மரியாம்மா இருந்த நாட்கள் அநேக கன்னிய பெண்கள் வாழ்ந்தார்கள். பட் மரியாதை மாத்திரம் ஆண்டவர் சூஸ் பண்ணிக்கிட்டாரு, தெரிந்து கொண்டாரு. அந்த கர்ப்பத்துல அவர் பிறந்து இந்த உலகத்துல வந்தார். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22, 23. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த வெலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்துல கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி என்னப்படுவாள் என்றார். மனுஷி ஒரு பெண், மனுஷன் ஒரு ஆண். தேவகுமாரர்கள் ஆண்கள், மனுஷ குமார்த்திகள் பெண்கள். மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி என்னப்படுவாள், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி என்னப்படுவாள், மனுஷ குமார்த்திகள். விளங்கிக் கொள்ள வேண்டும். பைபிள் நமக்கு தெளிவாக எடுத்து வைக்கிறதை பார்க்க. ஆகவே சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துல நமக்கு பாலினம் உண்டு. ஒரு கணவனும் ஒரு மனைவியும், ஆணும் பெண்ணும் இருவரும் உறவு கொண்டால், இருவரும் இணைந்தால், உலக பிரகாரமாக அவர்கள் செக்ஸ் செய்தால், பண்ணினால் ஒரு குழந்தை பிறக்கும் இல்லைங்களா? இது சரீரத்தில் மட்டும்தான் உண்டு. கணவனும் மனைவிக்கும் இந்த உடலுறு கொள்வது. ஆனா பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆத்மா, ஆணுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அதுக்கு பாலினம் கிடையாது. அது ஆத்மா தான். அவண்ணமாகவே தேவதூதர்களும் அவண்ணமாகவே இருப்பார்கள். பெண்ணுக்குள்ள இருக்கிற பெண்ணுடைய பாலினம், ஆணுக்குள்ள இருக்கிறது ஆணினுடைய பாலினம் என்று சொல்ல இயலாது. சரீரத்துல மட்டும்தான் அந்த உடல் ஒரு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பூமியில. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்மா, அது ஆணா பெண்ணான்னு தெரியாது. தேவ தூதர்களை போல பாலினம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அழகாக வார்த்தையை சொன்னார்.
பாலினம் நம்முடைய ஆத்மாவுக்கு பாலினம் கிடையாது. நம்முடைய ஆத்மா செக்ஸ் வைத்துக் கொள்ள முடியாது. பரலோகத்துல கொடுக்கிறவனும் கொல்லுகிறவனும் இல்லை. அந்த இடத்துல கூட நம்ம எப்படிப்பட்டதான உடலுறவு இருந்தால் பரலோகத்துக்கு செல்ல இயலாது. அந்த இடத்துல கிடையாது. கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, வருத்தம் இல்லை, அலறுதல் இல்லை, பயம் இல்லை, இருள் இல்லை, பகல் இல்லை, எப்பொழுதும் வெளிச்சம். ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய வெளிச்சத்துல நடப்பார்கள். கண்ணீர் இல்லை. தேவன் அவர்களை தேவ தூதர்களை போல எப்பொழுதும் நித்திய நித்திய காலமாக வாழ்வார்கள். மரணம் இல்லை. தேவ தூதர்களை போல தேவனுடைய பிள்ளைகளா இருப்பார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கக்கூடிய சதுசேயர்கள் இயேசுவாண்ட வந்தார்கள். அதை தான் நாம் படிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 32 வசனங்களில நீங்கள் பார்த்தீங்கன்னா சதுசேயர்கள் வர்றாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனுடைய மனைவி இறந்தால் அவனுடைய தம்பிக்கு கொடுக்கணும். ஒருவேளை தம்பி இழந்தால் அவனுடைய தம்பிக்கு கொடுக்கணும். அதுதான் முறைப்படி. பழைய ஏற்பாட்டு சட்டம் பிரகாரம் அண்ணன் இறந்துட்டால் அண்ணனுடைய மனைவி தம்பிக்கு கட்ட வேண்டும். இப்படி ஒரு குடும்பத்தில 7 அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள். 7 பேரும் ஒருத்தன் இறந்துட்டான். ஒரே ஒரு பெண்ணு தான் கல்யாணம் பண்ண அண்ணன். அவன் தம்பி 7 பேரு கல்யாணம் பண்ணானுங்க. எல்லாரும் செத்தாங்க. கடைசியில் இந்த பெண்மணியும் செத்துட்டாள். மரித்த பிற்பாடு உயிர்த்தெழுத நாள் வந்தது. இந்த 7 பேரும் உயிரோட வந்தாங்க. இந்த ஒரே பெண்மணி உயிரோட வந்தாங்க. இப்பொழுது அந்த 7 பேர்ல யாருக்கு பொண்டாட்டி? எப்படி யோசித்து கேட்டிருக்கானுங்க பாருங்க. சதிசேயர் விளங்கமானவன் ஆட்கள் போல் தெரியுது. இந்த கள்ள உபதேசம் பண்றானுங்களே, அந்த கூட்டத்தை சேர்ந்தவனுங்க இவனுங்க. இப்போ இப்படி கேட்கிற கேள்வியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே வந்து சொல்றாரு ஒரு வார்த்தை. 28ல இருந்து கவனிங்க. தயவு செய்து என்னோடு கூட பைபிளை திருப்பி கொள்ளுங்க. 28ல இருந்து கவனிங்க. ஆகியால் உயிர்த்தெழுதலே 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பிரியத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில கொல்வனையும் கொடுப்பவனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்துல தேவ தூதர்களை போல இருப்பார்கள். இட்ஸ் வண்டர்ஃபுல் இல்லை பாருங்க. அங்க பரலோகத்துல பெண்ணு கொடுக்கிறது, பெண் வாங்கிறது, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிற சடங்காசாரமெல்லாம் இல்லப்பா பரலோகத்துல. அவர்கள் உயிர் தெழுந்து அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. லூக்கா 20ஆம் அதிகாரம் 29 முதல் 38 வசனங்களை நீங்கள் கவனிங்க. அதுல 27 இருந்து வாசிக்கிற பாருங்க. அன்றியும் 27 முதல் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. 27 முதல் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிசேயர்கள் சிலர் அவர் இடத்துல வந்து சொன்ன இல்லைங்களா, அந்த போதகத்தை தான் கேட்கிறாங்க. அப்ப இயேசு சொல்ற ஒரு வார்த்தை 34 இருந்து கவனிங்க. இயேசு அவர்களுக்கு பிரியத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையில, அதாவது பரலோகத்துல உயிர்த்தெழுதல இருந்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரமாக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. 36ஆம் வசனம். லூக்கா 20:36. அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள். உயிர் தெழுந்த பிற்பாடு நோ டெத். சோ இன்டர்னல் லைஃப். அவர்கள் உயிர் தெழுதலின் பிள்ளைகளானபடினாலே தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாயும் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். இவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொன்னார். கர்த்தரோட பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவே சாதிக்கிற சதிசேயர்களுக்கு நல்ல உபதேசத்தை சொன்னார். அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். புத்தி சொன்னதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பரலோகத்துக்குரிய மேனியும் உண்டு,
பூலோகத்துக்குரிய மேனியும் உண்டு. என்னென்றால் ஒவ்வொரு விதைக்கு ஒவ்வொரு மேனி ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா பூமியில. இப்ப பரலோகத்துக்குரியவைகள் பரலோகத்துக்குரியவைகளாகவே இருக்கும். பூலோகத்துக்குரியவைகள் பூலோகத்துக்குரியவைகளவே இருக்கும். நீங்க பல்குண்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த கேஸ்ல பல்குண்டு காத்தடிச்சா அதை நீங்க கயிறு பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டீங்கன்னா ஓடிவிடும் மேலுக்கு. நீங்க வாயில ஊதுறத பாருங்க, நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களா மேல கீழுக்கு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொன்றுக்கு ஒரு மேனி உண்டு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கதான் உடல் ஊறு கொள்ள முடியும் கணவனும் மனைவியும். இங்கதான் அவங்களுக்கு அந்த உடல்ல பாலினம் உண்டு. பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கு அல்லது உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் பாலினம் கிடையாது. ஆகவே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே கலாத்தியர் 1 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம், இந்த உபதேசத்தை இல்லாமல் வேற உபதேசத்தை கொண்டு வருகிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று பைபிள் நம்ம கட்டளையிடுகிறத நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு புஸ்தகம் 3 அதிகாரம் 15 16, 2 பேதுரு புஸ்தகம் 3 அதிகாரம் 15 16, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையே ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளிலே அல்லது எழுதியவைகளை நிருபங்களிலே சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வாக்கியங்களை வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவளை புரட்டுகிறார்கள். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையா இருங்க. கள்ள உபதேசம் பண்ணுகிற கள்ள போதர்களே, கள்ள கிறிஸ்தவர்களே, கள்ளத்தனமாக விளங்கிக் கொள்ளுகிற விசுவாசிகளை எச்சரிக்கையா இருங்க. பைபிள் தெளிவா சொல்லுகிறது. என்ன சொல்றாருன்னா, பவுல் எழுதின நிருபங்கள் எனக்கும் படிக்கிறதுக்கு அரிதா இருக்கிறது. ஒருவேளை படிக்காதவன், பேதம் உள்ளவன், அறிவில்லாதவன் அவனுக்கு எப்படி விளங்கும்? விளங்காது இல்லையா? விளங்கிக் கொள்ளணும். என்னதான் சொல்ற? வேதத்தை புரட்டினால் தங்களுக்கு கேடு வரும் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. கடைசியாக ஆதியாகமம் 6 அதிகாரம் கடைசியாக, அப்ப ராட்சதர்கள் எப்படி பிறந்தார்கள் என்ன நினைக்கணும். முதலாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், தேவ குமாரர்கள் யார் என்றால் ஆண்கள். தேவ மனுஷ குமார்த்திகள் யார் என்றால் பெண்கள். அருமையா சொல்லப்படும். ஆகவே சங்கீதம் 82 சங்கீதம் 1 வசனம் 6 வசனத்துல தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய வேதத்தை ஏந்தினவர்கள் தேவகுமார் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம கூட தான். யோவான் 10 அதிகாரம் 34 வசனம் 35 வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 34 35. இயேசு சொல்றார், வேதத்தை ஏந்தினவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் தேவர்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம். நீங்க ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் பரிசுத்த ஜனம். நம்ம ராயல் பீப்புள், நம்ம ஃபீஸ்ட். ஆண்டவர் கிங் ஆஃப் கிங், த கிங்ஸ் சில்ட்ரன், ராயல் பீப்புள், கிங்ஸ், ஹோலி பீப்புள், சூசன் பீப்புள். இஸ் வண்டர்ஃபுல், அமேசிங் வேர்ட்ஸ். ஆகவே ஆசாரியர்களா இருக்கிறோம், ராஜாக்களா இருக்கிறோம், பரிசுத்த கூட்டமா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். சரீரத்துல மட்டும்தான் அப்படி உண்டு, ஆத்மாவுக்கு கிடையாது. ஆகவே தேவ குமாரர்கள் யார் என்றால் ஆண்கள், மனசு குமார்த்திகள் யார் என்றால் பெண்களா இருக்கிறார்கள். ஆதியாகமம் 6 அதிகாரம் 4 வசனம். அந்நாட்களிலே ராட்சதர்கள் இருந்தார்கள். இந்த ராட்சதர்கள் யார் என்றால், கீழே நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தை, 2 பேர் இருக்கிறாங்க. யார் என்றால் ஏனோஸ். ஆதியாகமம் 4 அதிகாரம் வசனம் 17 வசனத்துல, காயன் தான் மனைவியை அறிந்தான்,
அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கு பெற்றாள். ஏனோக்கு அதே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 19ஆம் வசனம். ஏரேத் ஏனோக்கை பெற்றான். இந்த ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான். 20, 21, 22, 23 யூதா புஸ்தகத்துல கூட உண்டு. இந்த 2 பேரு தான் ஏனோக் என்று நாம் பார்க்கிறோம். என்னாகம புஸ்தகம் என்னாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் கவனிங்க. அங்கே ராட்சதர் பிரிவையான ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சதர்களை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவர்கள் மிகவும் பெரிய மனிதர்கள், நெட்டையானவர்கள், மிகவும் உயரமா இருக்கிறாங்க, உசரமா இருக்கிறான் என்று சொல்லி துர்ச்செய்தி சொன்னாங்க. ஏனாக்கின் குமாரர்களை நாம் பார்த்தோம். இந்த காயனுடைய சந்ததி தான் ஏனாக்கின் குமாரர்கள். காயனுடைய சந்ததி. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல அவர் ஆண்டவருக்கு விரோதமாக தன்னுடைய சகோதரனை கொலை செய்த பிற்பாடு அவன் தவறி ஓடுகிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுநடுங்கி ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு ஓடுகிறான். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் மன்னிப்பு கேட்கிற, ஆண்டவரே நீங்க சொல்லப்பட்ட வார்த்தையில ஒன்றும் எனக்கு பலிக்காதபடிக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னப்பா செய்யணும்? பயந்து நடுநடுங்கிற. அப்பதான் ஆண்டவர் அவன் மேல, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொல்லக்கூடாது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயனை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயனை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். இது ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய உடம்பெல்லாம் ஒரு அடையாளமாக, ஒரு கருப்பு இனமாக பார்க்கிறவன் அவன் ஒரு கருப்பாக, அந்த ஆப்பிரிக்கார் இருக்கிற மாதிரி, காட்டு மனிதர்கள் இருக்கிற மாதிரியும், காட்டு மனிதர்கள் ஆப்பிரிக்காரர்களை பார்த்தோம்னா உயரமா 7 அடி 6 அடி இருப்பான். அவனை பார்த்த உடனே என்னடா பேய் மாரி இருக்கிறான், ராட்சதர் மாரியா இருக்கிறான், கோலியாத்து மாரியா இருக்கிறான் என்று சொல்லுவோம் பாருங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை போட்டாரு அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுகிறத பாருங்க. அது ஓரளவுல நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே கூட இருக்கலாம் என்றுதான் நம்ம நினைக்க முடியும். ஏனென்றால் அந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள் பயங்கரமா இருப்பார்கள். அவருடைய உருவமே நம்ம பார்த்தப்ப பயம் வரும். அந்த அளவு ஒரு அடையாளத்தை போட்டார். அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ராட்சத பிரிவுகள் போன்றவர்கள். அவர்களுக்கு அவ்வாறு விரல் இருக்கும். இந்த 10 விரல் அல்ல, இந்த கையில 5 விரல் இருக்கு இல்லையா, அது 6 விரலா இருக்கும், 6 விரலா இருக்கும், காலில் 6 விரலா இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற மனிதர்களுக்கு 6 விரல வந்துச்சுன்னா, ராசிக்காரன்டா இவன். சில பேருக்கு அப்படியே நடக்குது போல. அவன் சொல்லி சொல்லியே அவனை ராசிக்காரனவே ஆக்கிக்கிறாங்க பாத்துங்க. அவனுடைய எண்ணம் கூட, நம்ம கூட பணக்காரன் சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்களும் சொல்லிக்கிட்டே இருங்க, எப்படியாக்கலாம் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல உங்களுடைய மைண்டு, உங்களுடைய லைஃப் நல்லா செட்டில் ஆயிடும் பாருங்க. அதனால ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, ஆபத்தை எதுவும் சொல்லாதீங்க. அப்போ இவன் காயனுடைய லைஃபே ஒரு வித்தியாசமாக, அவனை பார்த்தா பயங்கரமா இருக்கும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கோலியாத்து 6 முழமும் ஒரு ஜானுமா இருப்பான். அப்ப எந்த அளவுல உயரமா இருப்பான். அவனை பார்த்தா நான் இப்படிதான் எடுத்து பார்க்கணும் போல தெரியுது. அந்த அளவுல ரொம்ப உயரமா இருப்பான் போல. அதே வண்ணமா 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களே. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களே. நான் 5 பேர் இருந்தாங்க கோலியாத்தோடு கூட. அவன் உடந்து பிறந்தவர்கள் மற்றவர்கள் இன்னொரு 4 பேர் ரொம்ப பெரிய, அதே மாதிரி 6 முழமும் ஒரு ஜானுமாக அதிகமாக வாழ்ந்தார்கள். அவங்களுக்காக தான் சேர்த்து 5 கூழாங்கல் எடுத்துன்னு போனாரு தாவீது. அவர்கள் ஒருத்தன் விழுந்த உடனே எல்லாரும் ஓட்டானுங்க. அதுக்கு பிற்பாடு தாவீதினுடைய சேவகர்களும் அவர்களை கொன்றார்கள். அப்படி கோலியாத்து அவர்களை பார்க்கும் பொழுது ராட்சத பிறவிகள், அவர்களை கூட நம்முடைய ஆட்கள் இணைத்து கொண்டார்கள். இப்பெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பாருங்க, அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க அந்த கருப்பா இருக்கக்கூடிய இனத்தை திருமணம் செய்து கொள்ள ரொம்ப ஆசைப்படுவார்கள். ராட்சதர்கள் அவன் சரீரத்துல எப்படிதான் அவங்கள நேசிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய
அந்த அன்புக்காக அவர்கள் ஒருவேளை ஏங்குறாங்களா என்ன தெரியல. ஆ, அந்த அளவுல ராட்சதன் என்னடா பேய் மாரியா இருக்கிறான். ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுல ராட்சதர்கள் ஏனாக்கின் குமாரர்கள். எனவே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில வேதம் தெளிவா சொல்லுது. நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா, பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆத்துமா, ஆணுக்குள்ள இருக்கிற ஆத்துமா அது பாலினத்தை சேர்ந்தது அல்ல. தேவதூதர்கள போல பரலோகத்தில தேவர்களைப் போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே, எனக்கு அருமையான ஒரு நிமிஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட விசேஷிதமாக தேவகுமாரர்கள் யார்? தேவகுமார்த்திகள் யார் என்பது குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவகுமாரர்கள் யார் என்றால் ஆண்கள். மனசு குமார்த்திகள் யார் என்றால் பெண்கள் என்றதான பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அற்புதமான ஒரு பாடம். இது பைபிள் ஆன்சர் டு ஆன்சர். பைபிள் கேள்வி கேட்கும், பைபிளே தான் பதில் சொல்லும். பைபிள் கேள்வி இருந்தால் பைபிளே தான் பதில் சொல்லும். தேடி வாசியுங்கள், ஒன்றும் ஜோடி இராது. அவைகளை ஆவியானவர் ஒன்றாக சேர்த்து விளக்கம் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை அதிகமாக படிப்போம். நான் ஏறத்தாழ 70 முறை படித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்னும் அதிகமாக படித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆகையினால பைபிள் அதிகமா படிக்கும் பொழுது பைபிளை நம்ம அதிகமாக விளங்கிக் கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆகையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ்.